டேய் ஈஸ்வரிட்ட போய் விசாரிச்சுட்டு வா. அது மெட்ராஸுக்கு போயிடுச்சா? நேற்று எங்கள் ஊர் பாட்டு கச்சேரிக்கு வந்தியா? ஆமாம். என் தங்கச்சி எங்க? எனக்கு தெரியலையே. நேற்றுலேருந்து என் தங்கச்சியை காணும். அதான். என்னது தங்கச்சியை காணோமா? என்ன சொல்கிற? நானும் உன் கூட தேட வரேன். வேணாம், நான் பார்த்துக்கிறேன். டேய் எதுக்கு அவனை ஈவினிங் வரைக்கும் ஃபாலோ பண்ணு. சரி ஓகே. என்னங்கய்யா ஸ்டேஷன் வரைக்கும்? நேற்று நடந்த பாட்டு கச்சேரியில் என் பொண்ணு காணாம போயிட்டாங்க. அதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். முந்தா நேற்று கொசப்பாளையத்தில் நடந்த பாட்டு கச்சேரியில் பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்போ உங்கள் ஊரில் நடந்த பாட்டு கச்சேரியில் பொண்ணை காணோன்னு வந்திருக்கீங்க. சரி, நான் என்னன்னு பார்க்குறேன்யா. சரிங்க. சொல்றா. டேய் அவன் எதுவும் பண்ணாம தெரியலடா. டேய் கடார் ஸ்டேஷன் வந்தேன். கொசப்பாளத்தில் நடந்த பாட்டு கச்சேரியில ஒரு பொண்ணை காணமாட்டா. பாட்டு கச்சேரியா? அப்ப பாட்டு கச்சேரிக்கு அவனாவது. டேய் வெங்கம்பூர்ல இன்னைக்கு மட்டும் தான் பாட்டு கச்சேரியா, நாளைக்கு டிராமாவா? ரசிகர்கள் கவனத்திற்கு நாளை இரவு பனமலைப்பேட்டையில் எங்களது பாட்டு கச்சேரி நடைபெறும். அனைவரும் வந்து பாட்டு கச்சேரி ரசிக்கும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். டேய் நாங்க 2 பேரும் பனமலைப்பேட்டைக்கு போறோம். நீங்க எங்கேயே இருந்து எவனா சந்தேகப்படுற மாதிரி வந்தா ஃபோன் பண்ணுங்க. வா. சொல்றா. சந்தேகப்படுற மாதிரி 2 பேர் வந்திருந்தாங்கடா. தேர்த்திட்டு ஓடணும், தப்பிச்சிட்டாங்கடா. என்னடா கையில கிடைச்சவன விட்டீங்க? சரி இரு நான் வரேன். வராங்க. சரி போயிட்டு அப்புறம் வாண்ணே. யோ நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம எங்க ஊர் பாட்டு கச்சேரிக்கு வந்த உன் பையன் என் பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடிட்டாயா? இன்னும் 1 மணி நேரத்துல என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரல, அப்புறம் நடக்கிறதா வேற. என்னடி இதெல்லாம் தலை எடுத்து. என்னம்மா? எங்கடா இருக்க? பிரியங்கா அப்பா வந்து வீட்ல கத்திட்டு போறாரா? அவர் பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டியாமே? அம்மா என்னம்மா சொல்ற? நான் ஒண்ணு பண்ணலமா. 2 நாளா யசோதாதமா தேடிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு புரியலடா. டேய் என்னடா? பிரியங்காவையும் தூக்கிட்டானுங்கடா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். டேய் அனந்தபுரத்துல தான்டா பெரிய பாட்டு கச்சேரி நடக்க போகுது. அங்க அவனுங்க வராம இருக்க மாட்டானுங்கடா. கண்டிப்பா அவனுங்களை பிடிப்போம். ராதாகிருஷ்ணன் பையன். அப்படியா? அவனா? நீ ஒண்ணு கவலைப்படாதயா. இன்னும் 24 ஹவர்ஸ்ல உன் பொண்ணு வீட்டுல இருக்கியா? நான் பாத்துக்கிறேயா. அனந்தபுரம் தலைவர் வீட்டுல கிடா வெட்டி கரியஞ்சோறு ஆக்கி போட்டாங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அப்புறம் மதமான நின்னுட்டு இருந்தா எப்படி? சின்ன சோறு செரிக்கிற மாதிரி ஒரு குத்தாட்டம் போடுறது. ஆட்டம் தானே, அதுக்கு தானே வந்திருக்கோம். குத்தாட்டத்தை போட்டா போது.
பொண்ணு எனக்கு லைட் அடிச்ச ஆளு. தள்ளி விட்டா எழுந்திருக்க ஒரு வாரண்டா ஆகும். வளரி வைக்காத வாய கலரி வைக்காத. ஆடி வெள்ளம் தாங்காது வாய்க்காலுதான், அதுக்கு வடிகாலுதான் நம்ம அறவேலுதான். தின்னாத சொத்துக்கு ஏயா நீ ஏப்ப விடுற 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 விடுற. இல்லாத ஊருக்கு நல்லாவே பண்ணி விடுற 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 விடுற. வந்து இருக்கேன்டா. ஏய் யாரா அவன்? தெரியலையாடா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இறங்கி தூக்கவா? அண்ணா அண்ணா அவனு தானே. இவனா இவனா போன அப்புறம் என்னடா தூக்குடா. நம்பரு இப்ப கூப்பிடுறவன முடிஞ்சாவது காப்பாத்து சொல்றான். சொல்லுண்ணே. என்னாச்சு? தாண்டனால கட்டி பண்ணி வச்சுறாங்க. எங்க? அருள் தாண்டி
கத்தி எடுத்து குத்துறா. நீ மச்சான கொன்ன, அதனால நான் உன் ஃப்ரெண்ட கொன்னேன். நீ தான் முதல்ல தங்கச்சியை பாட்டு கச்சேரியில இருந்து கடத்திட்டு போய் கொன்ன. உன் தங்கச்சியா? எந்த ஊர்ரா நீ? அடங்கோணம். அடங்கோணமா? உன் தங்கச்சி கொல்லலனா உயிரோடு தான் வச்சிருக்கேன். என்கிட்ட தான்டா இருக்கா, நான் உன்கிட்ட கொடுத்துறேன், என்னை விட்டுரு. வா வந்து காட்டு, வா சீக்கிரம் போடா. நீ எப்படிங்க? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.